Chennai Silks in Mega Summer Sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. எதுக்கு Dress கழட்ட சொன்னீங்க? எதுக்கு Dress கழட்ட சொன்னீங்க? ஹாஸ்டலுக்குள்ள போய் எதுக்கு Dress கழட்ட சொன்னீங்க? We were forced to do that. நாங்க வந்து எல்லாரும் Dress கழட்டணும். 2 hours பக்கமா we were forced to dance. ப்ரூஃப் இருக்குல, என்ன எதுக்கு அவனுக்கு செக்சுவல் வீடியோ அனுப்பிச்சிட்டீங்க? நீங்க அந்த 4 பேர் உங்க 4 பேருக்குள்ளே வந்து பார்த்தோன்னா மாத்தி அந்த பொசிஷன் வந்து பண்ணி காமிங்க. சென்னை KK நகரில் அமைந்துள்ள அரசு மறுவாழ்வு மருத்துவக் கல்லூரியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். அவர்களுக்கு கிரேட் 2 பிசியோதெரபி பேராசிரியராக ஃபயாஸ் சுர்தீன் என்பவர் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் பேராசிரியர் ஃபயாஸ் கல்லூரி மாணவர் ஒருவரிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த மாணவர் இந்த விஷயத்தை வெளியே சொல்லாமல் தனக்குள் வைத்துக் கொண்டு மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். இந்த விவரம் அங்கு பணிபுரியும் ஜூனியர் பிசியோதெரபிஸ்ட் ஒருவருக்கு தெரியவர இவருக்கு இதே வேளையா போய்விட்டது, இப்படியே விட்டால் சரி வராது என அனைத்து மாணவர்களையும் சேர்த்து ஃபயாஸால் முன்பு நடந்த அனைத்தையும் விரிவாக எழுதி ஏப்ரல் 20ஆம் தேதி அன்று கல்லூரி இயக்குநரிடம் புகாராக கொடுத்துள்ளார். அதை வந்து எதுனா பார்த்துட்டு இது என்ன ஆப்பிள் என்ன குறிக்குது அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணிட்டாரு. அது எனக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருந்தது. அவர் வாட்டுக்கு சிரிச்சுட்டு ஜாலியாக பண்ணார். பட் அது ஒரு ஓபி டைமில், எல்லா பீப்புள்ஸ் சுற்றி இருக்கிற டைமில், பேஷண்ட்ஸ் சுற்றி இருக்கிற டைமில், பொண்ணுங்க சுற்றி இருக்கிற டைமில் ஒரு சுற்றி இப்படி பண்ணது எனக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருந்தது. பிசியோதெரபி முடித்த கையோடு வெளிநாடு சென்ற ஃபயாஸ் அங்கே சில காலம் பணி புரிந்திருக்கிறார். அதன் பிறகு 2014ஆம் ஆண்டு குரோம்பேட்டை மருத்துவமனையில் பணியில் சேர்ந்த அவர் 2018ஆம் ஆண்டு தான் படித்த KK நகர் மருத்துவக் கல்லூரியில் தற்போது வரை பணியாற்றி வருகிறார். தான் படித்த கல்லூரியிலேயே பேராசிரியராக பணிபுரியும் தெனாவட்டில் கல்லூரி விடுதிக்கு சென்று மாணவர்களை ராகிங் செய்வது போன்ற அவர்களை ஆடைகளை களைய சொல்லி அத்துமீறல்களில் ஈடுபட்டிருக்கிறார். நீங்க பாருங்க, நீங்க ஹாஸ்டல் போய் குழந்தைங்களை டார்ச்சர் பண்ணது உண்மை, அதுக்கு ப்ரூஃப் இருக்கு, புரியுதுங்களா? Dress கழட்டுறது அடுத்த தப்பு, புரியுதுங்களா? உங்களுக்கு 2 பையன் இருக்காங்க, மண்டையில மூளை இருக்கா உங்களுக்கு? அதில் அவருக்கு பிடித்த மாணவர்களை மட்டும் தனிப்பட்ட முறையிலும் பாலியல் ரீதியாக அநாகரிகமாக நடந்து கொண்டதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. மாணவர்களிடம் அநாகரிகமாக நடந்து கொள்ளும் ஃபயாஸ் மாணவிகளிடமும் இரட்டை அர்த்த வார்த்தைகளில் பேசுவதை வழக்கமாக வைத்துக் கொள்கிறாராம். மேலும் பெண்கள் குறித்து மாணவர்களுடன் வாட்ஸ்ஆப்பில் தவறாக பேசுவது போன்றவற்றிலும் அவர் ஈடுபட்டு வந்துள்ளார். இதனை எதிர்த்து கேட்டாலோ தனக்கு நடக்கும் அத்துமீறல்கள் குறித்து வெளியே சொன்னாலோ மதிப்பெண்ணில் கை வைத்து விடுவேன் என்று ஃபயாஸ் மிரட்டியதாக கூறப்படுகிறது. நாளுக்கு நாள் பேராசிரியர் ஃபயாஸ் சுர்தீனின் அட்டூழியம் அதிகரிக்கவே பொறுத்தது போதும் என்று மாணவர்கள் தற்போது அவருக்கு எதிரான நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளனர். எங்கள் சீனியர்ஸை கம்பல் பண்ணி அட் த சேம் டைம் நான் இப்போ செகண்ட் இயராக இருக்கேன் இல்லையா, இப்போ என் ஜூனியர்ஸையும் கம்பல் பண்ணி GCPக்குன்னு ஒரு ஓத், அப்புறம் 4th லா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கெட்ட வார்த்தை ஃபில் பண்ண ஒரு போயமாக அவரே க்ரியேட் பண்ணி எங்களை கம்பல் பண்ணி சொல்ல வைப்பார். ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இவரால் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. இவர் பேசினா நிறைய டைம்ஸ் எல்லாருமே வந்து வர்பலி அபியூஸ் பண்ணியிருக்கிறாரு. நிறைய கெட்ட வார்த்தைகள் பேசுவார். உங்களுக்கு தெரியுமா, க்ளோஸ் பண்ணி கோர்ஸை முடிச்சுட்டு போன பையன் ஒருத்தன் என்கிட்ட பர்சனலா பேசினான், தெரியுமா? நான் வரேன் மேடம் விட்னஸ்க்கு அப்படின்னு பேசினான். எங்களை என்ன மேடம் டார்ச்சர் பண்ணியிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? யாருன்னு நான் சொல்லட்டா? அங்கு படிக்கும் மாணவர்கள் ஒவ்வொருவராக தங்களுக்கு நடந்த அத்துமீறல்கள் குறித்து தற்போது வெளியே கூற தொடங்கியுள்ளனர். இது தொடர்பான புகார்களை பெற்றுக்கொண்ட இயக்குனர் விசாரணை செய்தபோது மாணவர்களும் மறுக்காமல் உண்மையை உறக்க சொல்லியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து கல்லூரியில் இருந்து பேராசிரியர் ஃபயாஸ் சுர்தீனை தனிமைப்படுத்தி வைத்துள்ளனர். மேலும் இந்த விவகாரத்தை சென்னை MMC கல்லூரி டீனிடம் அனுப்பி வைத்துள்ளார். விசாரணை முடிவில் பேராசிரியர் ஃபயாஸ் சுர்தீன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்றனர் கல்லூரி தரப்பினர். இந்த விவகாரம் குறித்து பேராசிரியர் ஃபயாஸ் சுர்தீனிடம் கேட்டபோது பேச மறுத்துவிட்டார். மாணவர்களுக்கு நல்ல போதனைகளை கற்றுக் கொடுக்க வேண்டிய பேராசிரியரே இப்படி வரம்பு மீறி அநாகரிகமாக நடந்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. நீங்க இப்போ ஒரு பேரண்ட கூப்பிட்டு த்ரெட்டன் பண்ணிருக்கீங்க, புரியுதுங்களா? நீங்க 2 பசங்களை வச்சுக்கிட்டு எப்படி நீங்க இப்படி பிஹேவ் பண்ணிருக்கீங்க? நீங்க எதுவுமே பண்ணலங்க, நீங்க எதுவுமே பண்ணல. நீங்க ரொம்ப நல்லவர் தான், நல்லா கிளாஸ் எடுத்தீங்க, நீங்க த்ரெட்டன் பண்ணல, வர்பலா யூஸ் பண்ணல, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணல. ஏன் இப்போ நீங்க ஐசோலேட் ஆகிருக்கீங்க? பதில் சொல்லுங்க, அதுக்கு சொல்லுங்க. இப்ப நான் கேக்குறது நீங்க மழுவி பேசாதீங்க. இன்டர்னல் பாலிடிக்ஸ் இருக்கு, அப்ப ஸ்டாஃப் உங்களை மாட்டி விடுறாங்க, அப்படி சொல்ல வரீங்களா?
சொல்லுங்க மேம் விடுங்க மேடம் விடுங்க. சொல்லுங்க அது மேட்ர பேச சொல்லுங்க முடியாது. மேட்ர சரி, சொல்லுங்க நான் ஸ்டாஃப் உங்கள நான் தப்பு பண்ணிட்டேன். அவ்வளவுதான் பண்ணிட்டீங்கல்ல. ஓகே ஃபைன் ஓகே ஃபைன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.